श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमद् निगमान्तमहादेशिकाय नमः। ஞாச திலகத்தை அடுத்து அதே ரங்கநாதன் விஷயமான பகவத்யான சோபானம் என்கிற ஸ்தோத்திரம் இன்று முதல் அனுபாவியமாகிறது. பகவத் தியான சோபானத்தை பற்றி பீఠிகை, இதற்கு ஏன் பகவத் தியான சோபானம் என்று பெயர் வைத்தார் இத்தியாதிகள் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் பகவத் தியான சோபானமே தது என்று முடிகிற ஸ்லோகத்திலே அதையெல்லாம் சொல்லிக் கொள்ளலாம். இப்பொழுது முதல் ஸ்லோகத்துக்கு நேரடியாக போய்விடுகிறேன். முதல் ஸ்லோகத்திலே நிறைய கருத்துகள், நிறைய சுவாரஸ்யங்களோடு கூட திணிக்கப்பட்டிருக்கின்றன. அதனாலே முதல் ஸ்லோகத்துக்கு அதிக நாழியாகும். அதற்காக நேரடியாக ஸ்லோகத்துக்கு போகிறேன். ஸ்லோகம்: அந்தர்ஜோதி கிமபி யமினாம் அஞ்சனம் யோக திருஷ்டேஹ சிந்தாரத்னம் சுலபமிஹனஹ சித்தி மோக்ஷானுரூபம் தீனாநாத வியசன சமனம் दैवतं दैवतहनां दिव्यं चक्षुश्रुतिपरिषदां दृश्यते रंगमध्ये. மந்தாக்ராந்தா விருத்தம் என்று பெயர். ஹம்ச சந்தேசத்திலே, ஸ்ரீஸ்துதியிலே, பகவத் தியான சோபானத்திலே எல்லா ஸ்லோகங்களும் இந்த விருத்தத்திலே இருக்கின்றன. பகவானை பற்றி சொல்லுகிறார். முதல் வரியிலே ஜோதி என்றும் அஞ்சனம் என்றும், இரண்டாம் வரியிலே ரத்தனம் என்றும், மூன்றாம் வரியிலே தெய்வத்தம் என்றும், நாலாம் வரியிலே சக்ஷுஸ் என்றும் பகவானை சொல்லுகிறார். இதிலே இந்த 5 விசேஷணங்களிலே 4 ரூபகமாக அமைந்தது. முதலிலே ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை, பொழிப்புரையை ஆபாத்தமாக பார்த்து விடுவோம். ஸ்ரீ கோபால தாத்தாச்சாரியர் என்பவர் இந்த பகவத் தியான சோபானத்துக்கு வியாக்கியானம் எழுதின மகனீயர்கள் பல பேரிலே ஒருவர். அவர் பதவுரையும் எழுதியிருக்கிறார். அந்த பதவுரைப்படி இப்பொழுது பொழிப்புரை பார்க்க போகிறோம். சக்ஷுஸ்ருதி பரிஷதாம், வேத சமூகங்களுக்கு கண்ணானது ஒரு வஸ்து, வேதங்களுக்கு கண் போல இருக்கிற வஸ்து அது. தெய்வதம் தெய்வதானாம், தேவதைகளுக்கெல்லாம் தெய்வதமாக இருப்பது. பிரம்மாதி தேவதைகளுக்கும் தேவதையானது அந்த வஸ்து. தீனாநாத வியசன சமனம், தீனர்கள் என்றால் எளியவர்கள், அநாதர்கள் என்றால் கதி இல்லாதவர்கள். இவர்களுக்கெல்லாம் ஏற்படுகிற வியசனங்களை, துக்கங்களை போக்கக்கூடிய வஸ்து. சிந்தாரத்னம் சுலபமிஹனஹ, சுகமாக கிடைத்த சிந்தாமணி என்கிற ரத்தனம் போன்ற வஸ்து அது. யோக திருஷ்டேர் அஞ்சனம், ஞான கண்ணுக்கு மை போன்று இருக்கிற வஸ்து. அஞ்சனம் யோக திருஷ்டேஹ, தியானிகளுடைய மனசிலே ஜோதிர்மயமான வஸ்து. அந்தர்ஜோதி கிமபி யமினாம், இப்படியெல்லாம் ஆன ஒரு திவ்ய வஸ்து. திவ்யம் சக்ஷு என்ற இடத்துல இருக்கிற திவ்யம் அது. இக சுலபம், இக நக, இக இங்கே வந்திருக்கிறது இந்த பிரகிருதி மண்டலத்திலே. தத்ராபி பகிரங்கமான ஸ்ரீரங்க ஸ்தலத்திலே, ரங்கம் என்றாலே பல பேர் முன்னிலையிலே அரங்கேற்றம் பண்ணுகிற மேடை என்று அர்த்தம், அரங்கம். அந்த ஸ்தலத்திலே நமக்கு சித்தி மோக்ஷா அனுரூபம், சித்திக்கும் முக்திக்கும் துல்லியமாக இவ்விரண்டிலும் இன்பம் கிடைக்கும் நமக்கு. அதாவது அனுபாவியமாக வந்திருக்கிறது. அப்படி ஒரு வஸ்து திருஷ்யத்தே, காணப்படுகிறது என்று பதவுரையின் மூலமாக பொழிப்புரையை பார்த்து விட்டோம். அந்த வஸ்து என்ன என்று சொல்லவில்லை.
ஆனால் அந்த வஸ்துவை பற்றி அது வேதத்துக்கே கண்ணாய் இருக்கிறது, தேவதைக்கெல்லாம் தேவதையாக இருக்கிறது, எளியவர்களுடைய துக்கங்களை எல்லாம் போக்குகிறது, சிந்தாமணி போல ரத்தனமாக இருக்கிறது, ஞான கண்ணுக்கு மையாக இருக்கிறது, மனசிலே ஜோதிர்மயமாக ஆகிறது, திவ்யமான ஒரு வஸ்து பிரகிருதி மண்டலத்திலே வந்திருக்கிறது என்று சொன்னதிலிருந்து அது பரம்பொருளே அர்ச்சாரூபியாக ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கிறது என்பதை சொன்னதாகிறது. இப்பொழுது இதிலே 4 ரூபகங்கள் இருக்கின்றன. ரூபகம் என்றால் தமிழிலே உருவகம். வாஸ்தவத்திலே உவமையிலிருந்து ஆரம்பித்துதான் உருவகம் வருகிறது. ரங்கநாதன் ஜோதியானவர், ரங்கநாதன் அஞ்சனமானவர், ரங்கநாதன் ரத்தனமானவர், ரங்கநாதன் தெய்வத்தமானவர், ரங்கநாதன் கண்ணானவர் என்று 5 சொல்லும் பொழுது இதிலே 4 ரூபகமாக இருக்கின்றன. தெய்வத்தம் என்பது ரூபகம் இல்லாமல் அவர் தெய்வத்தமாக இருக்கிறார் என்று, மீதி 3 ரூபகம் என்று சொல்வதற்கு ஜோதி போல, அஞ்சனம் போல, ரத்தனம் போல, கண் போல இருக்கிறவர் என்று உவமையடியாக வந்த ரூபகமாக இருக்கிறது. ரங்கநாதன் ஜோதியானவர் என்பதை இப்பொழுது இந்த 5மே கூட திருவாய்மொழியிலே, ஒரே திருவாய்மொழியிலே கூட ஆழ்வார் அனுபவித்த அதே 5 என்று பார்க்க போகிறோம். ஆதியம் ஜோதி என்கோ, அஞ்சன வண்ணன் என்கோ, புகழ்நல் ஒருவன் என்கோ என்கிற திருவாய்மொழியிலே அவனை அஞ்சன வண்ணன் என்றும் ஆதியம் ஜோதி என்றும், அவர் ரத்தனமானவர் என்பதை ஜாதி மாணிக்கம் என்கோ, சவிகொள் பொன் முத்தம் என்கோ, முத்தம் என்று முத்துமணிக்கு பெயர், ஜாதி நல் வைரம் என்கோ, முத்து வைரம் மாணிக்கம் என்றெல்லாம் சொல்லலாமா இவனை என்று. ரங்கநாதன் தெய்வத்தமானவர் என்பதை அதே திருவாய்மொழி வானவர் ஆதி என்கோ, வானவர் தெய்வம் என்கோ என்று தெய்வத்தம் தெய்வத்தானாம் என்பதையும் வானவர் தெய்வம் என்பதாலே சொல்லுகிறது. ரங்கநாதன் கண்ணானவர் என்பதை வேறொரு திருவாய்மொழி கண்ணாவான் என்றும் மண்ணோர் விண்ணோர்க்கு என்று, மன்னவர்களுக்கும் விண்ணவர்களுக்கும் அவன் கண்ணாக இருப்பவன் என்று. இப்படி திருவாய்மொழியே இந்த ரூபகங்கள் எல்லாவற்றையும் ஏற்கனவே பண்ணி அரசித்திருக்கிறது. நம்மாழ்வாரை பின்பற்றி இவரும் ரங்கநாதனை ஜோதியாகவும், அஞ்சனம் என்றால் கண்ணுக்கிட்டுக் கொள்ளுகிற மையாகவும், ரத்தனம் என்றால் மணியாகவும், தெய்வதமாகவும், கண்ணாகவும் இந்த முதல் ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார். இந்த 5 விஷயங்களையும் ஒவ்வொன்றாக பார்க்க. முதல் ரூபகம் அந்தர்ஜோதி என்பது அடிக்கடி உபனிஷத்திலே சொல்லப்படுகிற விஷயம். இது ஜோதி என்றால் வெளிச்சம், ஜோதி என்றால் வெளிச்சம் தருகிற வஸ்து. அந்தர்ஜோதி என்றால் உள்வெளிச்சம் போடும். உள்வெளிச்சம் என்றால் மனசிலே, ஞானத்திலே ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடிய வஸ்து என்று. இந்த அந்தர்ஜோதி என்பது பல உபனிஷத்துகளிலே திரும்பி திரும்பி பரம்பொருளின் வர்ணனையிலே சொல்லப்படுகிற விஷயம். அதிலே ஒன்று ஸ்ரீபாஷ்யத்திலே பிரம்மசூத்திரங்களிலே ஜோதிர் அதிகரணம் என்றே பகவானை ஜோதிஷாக சொல்வதற்கே ஒரு அதிகரணம் இருக்கிறது. அங்கே பிரதானமாக எடுத்துக்கொண்ட விஷத வாக்கியம் அத யததः பரோ திவோ ஜோதிர்தீப்யதே விஸ்வதः ப்ருஷ்டேஷு சர்வதः ப்ருஷ்டேஷு அனூத்தமேஷு உத்தமேஷு லோகேஷு இதம் வாவதத் யதிதமஸ்மின் அந்தః புருஷே ஜோதிஹி என்கிறது. அதிலே கடைசி 3 பதங்களை கவனிக்கிறேன். அந்தః புருஷே ஜோதிஹி, புருஷனுக்கு அந்தக உள்ளுக்குள்ளே ஜோதியாக இருப்பவன் என்று சொல்வதாலே அதை அடியொற்றி இங்கே அந்தர் ஜோதிஹி என்று ஆரம்பிக்கிறார். அந்தஹா என்கிற பதத்திலே ஆ என்கிற எழுத்திலே ஆரம்பிப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு. இவர் இந்த ஸ்லோகத்தை, இந்த ஸ்தோத்திரத்தை, பகவத் தியான சோபானம் என்ற ஸ்தோத்திரத்தை அமலநாதிபிரான் என்ற திவ்ய பிரபந்தத்தை பின்பற்றி அருளி செய்திருக்கிறார். திருப்பாணாழ்வார் அருளி செய்த அமலநாதிபிரானானது ஆ என்று ஆரம்பிக்கிறது, அமலநாதிபிரான் என்று. அதே ஆ என்கிற எழுத்திலே இவரும் ஆரம்பித்து
அவர் சொல்லுகிற கருத்துகளையே வேறு விதமாக இவர் சொல்ல போகிறார். அதனாலே அவரை பின்பற்றுகிறோம் என்பதை தெரிவிக்க அதே மாதிரி ஆரம்பித்திருக்கிறார், அந்தர்ஜோதிஹி என்று. இன்னொரு உபனிஷத்து, முண்டகோபனிஷத்து, அந்தரீரே ஜோதிர்மயோகி சுப்ரா எம் பஷ்யந்தி யதஜஹ க்ஷீணதோஷா என்று பரம்பொருளை வர்ணிக்கிறது. அந்த ஷரீரே, நம்முடைய உடலுக்குள்ளே, ஜோதிர்மய, ஜோதிமயமாக, சுப்ரஹ, நிர்மலமாக, வெளுத்தவனாக, எம் பஷ்யந்தி, எவனை பார்க்கிறார்களோ, யதயஹ, யோகிகள், க்ஷீண தோஷாக, நசித்து போன தோஷக்காரர்கள், தோஷம் நசித்தவர்கள் என்று. அதனாலே யமினாம் என்கிற பதம் இங்கே அன்வயிக்க வேண்டும். அந்தர்ஜோதி கிமபி யமினாம் என்று. யமினாம் என்பதை தான் யதஜஹ பஷ்யந்தி என்று சொல்கிறார். யமினாம் அந்தர்ஜோதிஹி திருஷ்யத்தே என்று இங்கே இதையே முண்டக்கத்தில் இருப்பதையே அனுவதித்திருக்கிறார். அந்தஹ ஜோதிஹி அந்தரீரே ஜோதிர்மயஹ பஷ்யந்தி யதயஹ யமினாம் திருஷ்யத்தே. இப்படி முண்டகோபனிஷத்திலே பரம்பொருளை அந்தர்ஜோதி என்றும் யமிகளாலே பார்க்கப்படுவதாகவும் சொன்ன அதே கருத்தை இங்கே அனுவதித்திருக்கிறார். இன்னொரு இடத்திலே பாரூப சர்வகந்த சர்வரசா என்று ஒரு வாக்கியத்திலேயும் ஏஷம ஆத்மா அந்தர்ஹிருதயே என்று இன்னொரு வாக்கியத்திலேயும் சொல்லி, பாரூபா என்றால், பா என்றால் ஜோதிஷுக்குத்தான் பாக என்று பெயர். கிரணம், ஒளி, பாஸ்கரன் என்கிற சூரியனுக்கு வந்திருக்கிற பெயரில் இருக்கிற அந்த பாஸ் தான் இங்கே பாரூபக, பிரகாசம். பிரகாசரூபமாகவே இருக்கிறான் பரம்பொருள். ம ஆத்மா அந்தர்ஹிருதயே, எனக்கு ஆத்மாவாகவும் இருந்து என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் இருக்கிறான் என்று சொன்னதனாலே அந்தர்ஜோதிஹி என்பதற்கு இன்னொரு உபனிஷத் வாக்கியத்தையும் காட்டியாயிற்று பிரமாணமாக. அடுத்தது ஸ்ரீஸ்துதியிலே தத் கல்யாணம் கிமபி யமினாம் ஏகலக்ஷ்யம் சமாதௌ பூர்ணம் தேஜஸ்புரதி என்று. இங்கேயும் தத்து என்று பரம்பொருளானது நபும்சகலிங்கத்தில் பிரயோகம். அது கல்யாணம் மங்களமானது. கிமபி, இங்கேயும் கிமபி இருக்கிறது. கிமபி யமினாம் என்பது ஸ்ரீஸ்துதி ஸ்லோகத்திலேயும் இருக்கிறது, பகவத் தியான சோபானத்திலேயும் இருக்கிறது. கிமபி ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று என்று சொன்னதனாலே அதை என்னாலே வர்ணிக்க முடியவில்லை என்று சொன்னதாக அர்த்தம். ஏதோ ஒன்று. யமினாம், யோகம் பண்ணுகிறார்களே யோகிகள், அவர்களுக்கு ஏகலக்ஷ்யம் சமாதௌ, அவர்களுடைய சமாதி என்கிற தியானத்திலே ஒரே லட்சியம், குறியாக இருக்கிறது. இந்த வஸ்துவைத்தான் அவர்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இருக்கிறது? பூர்ணம் தேஜஸ்புரதி, முழுதான தேஜஸாகவே ஸ்புரித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் இங்கே அந்தர்ஜோதி கிமபி யமினாம் என்று. அதாவது இந்த கருத்தை வேறு ஸ்தோத்திரங்களிலேயும் அவர் இட்டிருக்கிறார். ஆக பரம்பொருளானது உள் ஒளியாக அந்தர்ஜோதியாக இருக்கிறது என்ற முதல் ரூபகம் பிரசித்தாயிற்று. அடுத்தது இரண்டாவது ரூபகம். அஞ்சனம் யோக திருஷ்டே என்று. அஞ்சனம் என்றால் கண்ணுக்கு இட்டுக் கொள்கிற மை. கண்ணுக்கு மையிட்டுக் கொள்வதை பற்றி வேதத்தில் அடிக்கடி பிரஸ்தாபம் உண்டு. விவாக மந்திரத்திலேயே கூட கண் மையிட்டுக் கொள்வதற்காகவென்றே ஒரு வேத மந்திரமே கூட உண்டு. எதஞ்சனம் திரைக்க குதம் என்று. கண்ணுக்கு மையிட்டுக் கொள்வது ஒரு மங்கள காரியம். இப்பொழுது இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது? இந்த பெருமாளே கண்ணுக்கு இட்டுக்கொள்ளுகிற மையாக ஆகிறார் என்று.
அஞ்சனமாக இருக்கிறார் என்று. என்ன கருத்து என்றால், பார்க்க முடியாத ஒன்றை பார்க்க வேண்டுமானால் அதற்கென்று தனியாக தயாரித்த அஞ்சனங்கள் இருக்கின்றன என்கிறது நிதி சாஸ்திரம். சாந்தோக்கியத்திலே என்னென்ன சாஸ்திரங்கள் இருக்கின்றன என்று சொல்லும் பொழுது, பகவோத்யோமி ரிக்வேதம் யஜுர்வேதம் என்று ஆரம்பித்த இடத்திலே நிதிம் என்று ஒன்று வருகிறது, நிதி சாஸ்திரம் என்று ஒன்று இருக்கிறது என்று. அந்த நிதி சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? கண்ணுக்கு எந்த மாதிரி அஞ்சனத்தை நாம் இட்டுக்கொண்டோமானால் சில புதிய வஸ்துக்களை பார்க்க முடியும் என்பதை தெரிவிக்கிறது அந்த நிதி சாஸ்திரம். இப்பொழுது பகவான் என்கிற வஸ்து ஒரு நிதி போலத்தான் அவரும் இருக்கிறார். அந்த நிதியை நாம் பார்க்க வேண்டுமானால், திருஷ்யத்தை என்கிற நிலை ஏற்பட வேண்டுமானால் அதற்கு கண்ணுக்கு ஒரு அஞ்சனம் இட்டுக்கொள்ள வேண்டும். இதிலே என்ன சொல்கிறார்? எந்த அஞ்சனத்தை இட்டுக்கொண்டு பகவானை பார்க்கலாம் என்றால், பகவானே அஞ்சனமாக இருக்கிறார். பகவான் என்கிற அஞ்சனத்தை நாம் இட்டுக்கொண்டால் பகவான் என்கிற நிதியை பார்க்க முடியும் என்று. அதாவது பகவானை பார்ப்பதற்கு பகவான் தான் துணை புரிவார். உபேயமாக இருக்கிற பகவான், பலனாக இருக்கிற பகவான் தன்னை அடைவதற்கு உபாயமாகவும் இருக்கிறார் என்று அர்த்தம். அஞ்சனம் என்றால் பிறராலே பார்க்க முடியாததை பார்ப்பதற்கான சாதனம் என்று அர்த்தம். இந்த அஞ்சனம் பகவானாக இருக்கிறார், பகவான் அஞ்சனமாக இருக்கிறார் என்ற கருத்து பல இடங்களிலே இருக்கிறது. அதிலே ஒன்று வரதராஜ பஞ்சாசத்திலே தேசிக சூக்தி. சித்தாஞ்சனேன பவதைவ விபூஷிதாட்சாः பஷ்யந்த்யுபர்யுபரி சஞ்சரதாமதிருஷ்யம் மாயா நிகூடமனபாய மகாநிதிம் துவாம். மகாநிதிம் துவாம், நீ ஒரு பெரிய புதையலாக இருக்கிறாய். மாயா நிகூடம், புதையல் என்றால் மறைத்து வைத்திருப்பார்களே என்றால், இங்கேயும் உன்னுடைய மாயை என்பது அந்த புதையலை மறைக்கிறதே எங்களுக்கு தெரியாமல் பண்ணுகிறது. அந்த புதையலை நாங்கள் பெறுவதற்கு என்ன பண்ண வேண்டும் என்றால், ஒரு சித்தாஞ்சனம், சித்தர்கள் தயாரித்த அஞ்சனத்தை கண்ணிலே தடவிக்கொண்டு பார்த்தால் அந்த நிதி எங்களுக்கு தெரியும். இங்கே சித்தாஞ்சனமாக எது அமைகிறது என்றால், சித்தாஞ்சனே நபவதைவ, நீயேதான் சித்தாஞ்சனமாக இருக்கிறாய், நீயேதான் புதையலாகவும் இருக்கிறாய். அந்த புதையலை காணக்கூடிய சாதனமான சித்தாஞ்சனமாகவும் நீயேதான் இருக்கிறாய். நீ என்கிற சித்தாஞ்சனத்தினாலே விபூஷிதாட்சாः, கண்ணிலே அலங்காரம் பண்ணி கொண்டவர்கள், கண்ணுக்கு மை இட்டுக் கொள்பவர்கள் அதை ஒரு அலங்காரமாகத்தானே இட்டுக் கொள்ளுகிறார்கள். இந்த மை வேறு பலனுக்காக இட்டுக்கொண்டாலும் கூட இது அலங்காரமாகவும் ஆகிறது. வரதனே, நீ என்கிற சித்தாஞ்சனத்தினாலே தங்களுடைய கண்களை விபூஷணம் பண்ணி கொண்டவர்கள், அதாவது உன்னை கண்ணார சேவித்தவர்கள், நீ என்கிற புதையலை பார்க்கிறார்கள். பஷ்யந்தி என்று. ஆஹா, பெருமாள் அஞ்சனமானவர் என்று. அஞ்சனமானவர் என்று சொல்பவர்கள் வேறொரு அர்த்தத்திலேயும் சொல்லுகிறார்கள். பெருமாளுடைய வர்ணமும் அஞ்சன வர்ணமாகவே இருக்கிறது, கரு நிறம் என்று. அஞ்சன குன்று என்று கம்பராமாயணத்திலே வர்ணனை பகவானை. ஒரு அஞ்சனத்தினாலேயே ஒரு மலை தயாரித்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறான் என்று. வாஸ்தவத்திலே அஞ்சனம் என்பது இங்கே புதையலை காண்பதற்காக உதவுகிற மை என்று அர்த்தம். அஞ்சனம் யோக திருஷ்டேஹே. இந்த நிதி சாஸ்திரத்திலே சொன்ன அஞ்சனத்தை கண்ணிலே பூசிக்கொள்கிறார்கள். அதாவது முகத்திலே இருக்கிற, வெளியிலே தெரிகிற கண்ணிலே பூசிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த சித்தாஞ்சனம் இருக்கிறதே, பெருமாள் என்கிற அஞ்சனம், அதை எந்த கண்ணிலே பூசிக்கொள்வார்கள் என்றால், யோக திருஷ்டேஹே, யோக கண் என்று ஒன்று இருக்கிறது. வெளியிலே இருக்கிற புறக்கண் தவிர உள்கண் ஒன்று இருக்கிறது, யோக திருஷ்டி என்று. அந்த கண்ணிலே போய் பகவான் என்கிற சித்தாஞ்சனத்தை பூசிக்கொள்கிறார்கள் யமிகள். யமினாம் அஞ்சனம் யோக திருஷ்டே. யமினாம் என்பதை இரண்டு பக்கத்திலேயும் அன்வயிக்கிறேன். யமினாம் அந்தர்ஜோதிஹி என்று முன்னே அன்வயித்தோம்.
இப்பொழுது யமினாம் அஞ்சனம் யோக திருஷ்டே, அவர்களுடைய யோகத்தை கண் என்று சொல்வது வழக்கம். ஸ்வாத்யாய யோக நயனாக சுதய கவீந்திராக, இன்னொரு ஸ்தோத்திரத்தில் இதே ஸ்துதியிலே பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என்ற மூவரை பற்றி சேர்த்து பேசுகிறார். சுதயா கவீந்திராக என்று இன்றைக்கு நினைவு கூறுவது தகும். என்றால் இப்பொழுதுதான் 3 நாட்கள் வரிசையாக ஐப்பசி மாதம், திருவோணம், அவிட்டம், சதயம் என்று நேற்று வரைக்கும் 3 ஆழ்வார்களுடைய திருநட்சத்திர உற்சவம் நடந்தது. 3ம் முடிந்த உடனே இப்பொழுது அஞ்சனம் யோக திருஷ்டேக என்று அவர்களை பற்றின வர்ணனை. அவர்கள்தான் ஸ்வாத்யாய யோக நயனாக, யோகத்தையே கண்ணாக கொண்டவர்கள். சுவாத்தியாயம் என்றால் வேத பாராயணம், வேதாத்தியனத்தையும் யோகத்தையும், வேதம் ஓதுவதையும் பெருமாளை தியானிப்பதையும் தங்கள் 2 கண்களாக கொண்ட 3 ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அவர்களுடைய திருநட்சத்திர உற்சவ முடிவிலே நாம் யமினாம் அஞ்சனம் யோக திருஷ்டே என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பகவானை பற்றி 2 சொல்லியாயிற்று. 1 அவர் ஜோதியானவர், 2 அவர் அஞ்சனமானவர், 3ஆவதாக அவர் ரத்தனமானவர் என்று பார்க்க போகிறோம். 4ஆவதாக அவர் தெய்வத்தமானவர் என்று பார்க்க, 5ஆவதாக அவர் சக்ஷுஸானவர் என்று பார்க்க போகிறோம். இப்பொழுது 5 விதமாக பகவானை வர்ணிக்கிறாரே, அதற்கு மூலாதாரம் என்ன என்றால் நாம் பார்த்தோம் ஏற்கனவே. திருவாய்மொழியும் இப்படி 5 விதமாக வர்ணிக்கிறது, இந்த ரூபங்களை கொண்டே வர்ணிக்கிறது. உபனிஷத்தும் அப்படி வர்ணிக்கிறது. உபனிஷத்தும் திருவாய்மொழியும் நமக்கு உபய வேதாந்தங்கள், 2 வேதாந்தங்களும் அப்படித்தான் வர்ணிக்கின்றன. அதை எழுதி வர்ணிக்கிறார் என்று பார்த்தோம். ஆனால் அதற்கு மேலேயும் ஆழமான கருத்து ஒன்று இருக்கிறது. இந்த 5ம் ஒரே இடத்திலே பயன்படுபவை. நாம் திரும்பி திரும்பி நிதி சாஸ்திரம் என்று ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது ஒரு தனி கலை. ஆய கலைகள் 64 என்று சொல்லுகிற 64 கலைகளிலே புதையல் தேடும் கலை என்று ஒன்று. அதற்கு என்னென்ன பண்ணினால் பூமிக்கு அடியில் இருக்கிற புதையலானது நமக்கு தெரிய வரும். எந்த இடத்திலே புதையல் இருக்கிறது என்பதை பூமிக்கு மேலே இருந்தே நாம் எப்படி அறிய முடியும் என்பதை தெரிவிக்கிற கலை. அந்த கலையிலே புதையலை தேடுபவர்களுக்கு 5 வஸ்துக்கள் வேண்டும். 5 வஸ்துக்களுடைய உதவி, உபகாரம், துணை வேண்டும். அதிலே ஒன்று ஜோதி ஒன்று இருக்க வேண்டும். அதாவது ஒரு தீவட்டி மாதிரி ஒன்றை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அதிலே 2வது அஞ்சனம் என்று ஒன்று இருக்க வேண்டும். அதாவது கண்ணிலே சித்தர்கள் தயாரித்த ஒரு மையை பூசிக்கொண்டு போக வேண்டும். கண் பார்வையிலே வித்தியாசம் ஏற்படும். 3வது ரத்தனம் ஒன்று எடுத்துக்கொண்டு போக வேண்டும். மந்திரங்கள், மணிகள் இவையெல்லாம் புதையலை கண்டுபிடிப்பதற்கு வழிகளானவை. 4வது தெய்வத்தினுடைய துணை வேண்டும். அதாவது புதையல் தேட போவதற்கு முன் ஒரு தெய்வத்தை வணங்கி அந்த தெய்வத்தின் அருளுடன் புறப்பட வேண்டும். 6வது சக்ஷுஸ் என்று தன்னுடைய கண்ணிலே பார்வை திறன் அதிகமாக இருக்க வேண்டும். இந்த 5ம் நிதி சாஸ்திரத்திலே புதையல் தேடுபவர்களுக்கு துணையாக சொன்னவை. அதே 5ஐ இங்கே முதல் ஸ்லோகம் சொல்லுகிறது பகவத் தியான சோபானத்திலே. அந்த 5மே பகவானாக இருக்கிறார் என்று. 5 அது மட்டும் இல்லை, எந்த புதையலை தேடிக்கொண்டு போகிறானோ அந்த புதையல் நிதியாகவும் இதே பகவான் தான் இருக்கிறார். பகவான் என்கிற புதையல் நிதியை தேடுவதற்கு பகவான் என்ற ஜோதிஷை எடுத்துக்கொண்டு, பகவான் என்கிற அஞ்சனத்தை கண்ணில் பூசிக்கொண்டு, பகவான் என்கிற ரத்னத்தை கையில் எடுத்துக்கொண்டு, பகவான் என்கிற தெய்வத்தின் அனுகிரகத்தை பெற்று பகவான் என்கிற கண்ணினாலே பார்த்தால் பகவான் என்கிற புதையல் தெரியும் என்று இந்த ஸ்லோகம் சொல்வதாக நாம் ரசிக்க வேண்டும். இப்பொழுது 2வது உருவகம் ஆயிற்று. அடுத்தது 2வது உருவகத்தை பற்றி, அஞ்சனத்தை பற்றி புதையல் சாஸ்திரம் சொல்கிறது என்று சொன்னேனே, அந்த சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். தத்தாத்திரேய தந்திரம் என்று ஒன்று இருக்கிறது. அதிலே வித்யா சங்கிரகம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியிலிருந்து ஒரு ஸ்லோகம். உலூகஸ்ய கபாலேன விருத்தேன ஹிருத கஜ்ஜலம் தேன நேத்ராஞ்சனம் கிருத்வா
ராத்திரௌ படதி புஸ்தகம். கண் பார்வையை சரிப்படுத்துவதற்கு, அதை இன்னும் வீரியம் கொண்டதாக ஆக்குவதற்கு அந்த புஸ்தகம் ஒரு வழி சொல்லுகிறது. உலூகம் இருக்கிறதே, கோட்டான் என்கிற பறவை, அது ராத்திரி வேளையிலே கூட பார்க்கும் திறன் கொண்டது. ஆனால் பகல் வேளையிலே தாலே பார்க்க முடியாது. அதனுடைய கபாலத்தை எடுத்து, அதாவது மண்டை ஓட்டை எடுத்து, அதிலே ஒரு கஜ்ஜலம், கஜ்ஜலம் என்றால் புகையிலிருந்து ஏற்படுத்தின கருப்பு மை, அதை அந்த கபாலத்திலே குழைத்து குழைத்து சேர்த்து வைத்து, தேன அந்த மையினாலே நேத்ராஞ்சனம் கிருத்வா, கண்ணுக்கு அஞ்சனத்தை பண்ணி கொண்டால் அந்த கண் மூலமாக நாம் ராத்திரவு படதி புஸ்தகம், இருட்டு வேளையிலே கூட புஸ்தகம் பார்க்கிற அளவுக்கு கண்ணு பார்வை வரும். கோட்டானுக்கு இருக்கிற சக்தி நமக்கும் வரும் என்று அது சொல்லுகிறது. இன்னொரு கிரந்தம் சொல்லுகிறது, நிதி சாஸ்திரத்துக்கு நிறைய கிரந்தங்கள் இருக்கின்றன. தவளை இருக்கிறதே, மண்டூகம், தப்பளை என்று சொல்கிறோமே, அது அதனுடைய வசா இருக்கிறதே, வசா என்பது இந்த கபாலம், வசா என்பதெல்லாம் அந்த ஜந்துவை கொலை பண்ணின பிறகுதான் நமக்கு கிடைக்கும். அதனாலே நனைக்கப்பட்ட ஒரு மையை நாம் கண்ணிலே இட்டு கொண்டோமானால் சில வஸ்துக்கள் வேறு சில வஸ்துக்களாக தெரியும். மூங்கிலானது பாம்பாக தெரியும் என்று சொல்கிறது. வஸ்துவே சுதந்திரமாக தெரியும் என்று. இதனாலே நமக்கு என்ன உபயோகம் என்று கேட்டால், சில சில மைகளாலே உபயோகம் உண்டு, சில சில மைகளாலே உபயோகம் குறைவாக இருக்கலாம். ரொம்பவும் உபயோகப்படுகிற மை என்ன என்று கேட்டால், சித்தர்கள் தயாரிக்கிற ஒரு வகை அஞ்சனத்தை நாம் கண்ணிலே தடவிக்கொண்டோமானால் புதையல் எங்கே இருக்கிறது என்கிற அது கூட நமக்கு தெரியும். இதுதான் மிகவும் உபயோகமான அஞ்சனம். பூமிக்கடியிலே மறைந்திருக்கிற புதையல் என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு அஞ்சனம் இருக்கிறது என்று. இப்பொழுது மறுபடியும் நம் விஷயத்துக்கு வருவோம். அந்த அஞ்சனமாக பகவானே இருக்கிறார். அவரே சித்தாஞ்சனம். சித்தாஞ்சனே நபவதைவ விபூஷிதாட்சா. அந்த பகவான் என்கிற அஞ்சனத்தை நாம் கண்ணிலே தடவிக்கொண்டோமானால், அதாவது பகவானை நம் கண்ணார நாம் சேவித்து அவருடைய அனுகிரகத்தை பெற்று நாம் முனைந்தோமானால் பகவான் என்கிற புதையலை நாம் பெற முடியும் என்று. அடுத்ததாக பகவானுக்கு மூன்றாவது உருவகம் சிந்தாஹரத்தனம் என்று. ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னே ஞாச திலக்கத்தினுடைய கடைசி ஸ்லோகத்திலே இகா முத்ராப்யேஷ பிரணத ஜன சிந்தாமணிகிரி என்று பகவானை சிந்தாமணிகிரி என்று வர்ணித்திருப்பதை பார்த்தோம். அப்பொழுதே பகவானை சிந்தாமணி என்று வேறு சில ஆச்சாரியர்களும் வர்ணித்திருப்பதையும் பார்த்தோம். அதிலே ஒருவர் பராசர பட்டர். அவர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே சிந்தாமணிமிவோத்வாந்தம் உத்சங்கே நந்த போகின, ஆதிசேஷன் என்கிற பாம்பிலே படுத்துக் கொண்டிருக்கிற ரங்கநாதனானவர் அந்த பாம்பிலிருந்து வெளிப்பட்ட சிந்தாமணி போல இருக்கிறார் என்று சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றன? உயர்ந்த ரக பாம்புகள் எல்லாம் மணியை உற்பத்தி பண்ணும் என்று. ஆதிசேஷன் என்பது பாம்பரசன் ஆயிற்றே, பாம்புகளுக்கெல்லாம் தலைவன் ஆயிற்றே, அவரே சிந்தாமணியை உற்பத்தி பண்ணுவாரோ என்றால் இவர் வேடிக்கையாக பேசுகிறார் பராசர பட்டர். ஆமாம், ஆதிசேஷன் பாம்பிலே படுத்துக் கொண்டிருக்கிற இந்த ரங்கநாதனே ஆதிசேஷன் உற்பத்தி பண்ணின சிந்தாமணியோ என்று தோன்றுகிறது. இவா என்கிற பதம் இருக்கிறது, அதனாலே அது போல என்று. ஆதிசேஷன் கக்கின சிந்தாமணி போல ஆதிசேஷன் மீதே ரங்கநாதன் படுத்துக் கொண்டிருக்கிறார் என்று. சிந்தாரத்தனம், ரத்தனங்களுக்குள்ளே சிந்தாரத்தனம் என்பது என்ன என்றால், நாம் நினைத்ததை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய ரத்தனம் சிந்தாமணி என்பது. அவர் பகவான் ரத்தனமாக இருக்கிறார் என்று பல இடங்களிலே திருவாய்மொழியிலே மணி என்று பகவானை சொல்வது, மரப்பனோ இனியான் என் மணியையே என்று பல இடங்களிலே பெருமாளை மணி மணி என்று சொல்வார். பக்தாபாய புஜங்ககாருடமணி திரைலோக்கிய ரக்ஷாமணி கோபீலோச்சன சாதகாம்புதமணி
சௌந்தரிய முத்ராமணி என்று பகவானை 8 விதமான மணிகளாக வர்ணிக்கிறது முகுந்தமாலா ஸ்தோத்திரம். அவர்தான் காருடமணி, அவர்தான் முத்ராமணி இத்தியாதிகளாக. மணிவரையன்னனின் திருவுருவில் அணியமராகத்து என்று மும்மணி கோவையிலே தேசிகன் பெருமாளுடைய திருவுருவம் வடிவத்தையே மணி ரத்தன பர்வதம் என்று சொல்கிறார். நாம் ஏற்கனவே பார்த்தோம். ரத்தன பர்வதமாருக்கிய என்ற விஷ்ணு தர்ம ஸ்லோகத்திலே பெருமாளை ஒரு ரத்தன பர்வதமாக நிரூபணம் பண்ணியிருக்கிறார் என்று. இப்பொழுது பகவான் சிந்தாக ரத்தனம் என்று இருக்கிறார், என்றபடி ரத்தனமாக இருக்கிறார். எந்த குணத்தை தெரிவிக்கிறார் சிந்தா ரத்தனம் என்றதாலே என்றால், நாம் கேட்டதையெல்லாம் அவர் கொடுப்பார் என்ற குணமும், பிரகாசகமாக இருப்பார். ரத்தனத்தை வைத்துக் கொண்டு பார்த்தால் அதிலிருந்தே ஒளி கதிர்கள் எழும்புவதாலே வேறு தீபங்கள் எல்லாம் இல்லாமல் ரத்தன தீபத்தை வைத்துக் கொண்டே நாம் காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம். பகவானை பற்றி சொல்லும் பொழுது 4வதாக உருவகம் பண்ணினது சக்ஷு என்று 4வது வரியிலே இருக்கிறது. சக்ஷு ஸ்ருதி பரிஷதாம் என்று. ஸ்ருதி பரிஷதாம் என்றால், ஸ்ருதி என்றால் வேதம். வேதத்துக்கு இவர் சக்ஷுஸாக இருக்கிறார், கண்ணாக இருக்கிறார் என்று அர்த்தமாகிறது. திவ்யம் சக்ஷு ஸ்ருதி பரிஷதாம் என்பதற்கு பல இடங்களிலே வேதத்தை தான் கண்ணாக சொல்வது வழக்கம் நமக்கெல்லாம். பிரம்மா ஹயசிரோபாக்கியானத்திலே வேதாமே பரமம் சக்ஷு வேதாமே பரமம் தனம் என்று வேதத்தை பிரம்மா தன்னுடைய கண்ணாக சொல்கிறார். ஏனென்றால் அதன் மூலமாகத்தான் அவராலே திவ்ய திருஷ்டி கொண்டு எல்லாவற்றையும் பார்க்க முடிகிறது என்பதாலே. வேதம் என்பது கண் என்றால் இங்கே என்ன சொல்கிறார், அந்த வேதத்துக்கு இவர் கண் என்கிறார். அதை எப்படி சமன்வயப்படுத்தலாம் என்றால், மெய் விரத மான்மியம் என்ற தேசிக பிரபந்தத்திலே விழியொப்பார் வேதமெனும் கண் தனக்கு, இந்த பகவானானவர் வேதம் என்கிற கண்ணுக்கு உள்ளே இருக்கிற விழி இருக்கிறதே அப்படி இருக்கிறார் என்று. திவ்யம் சக்ஷு ஸ்ருதி பரிஷதாம். சக்ஷுஸ்ருதி பரிஷதாம் என்று சொல்லும் பொழுது சக்ஷுஸாயிருக்கிற ஸ்ருதிக்கு சக்ஷுஸாக இருக்கிறார் பகவான். பிதர்தேவ மனுஷ்யானாம் சக்ஷுர் வேத சனாதனம் என்று ஒரு வாக்கியத்தை எடுக்கிறார். இந்த வாக்கியத்தை நான் முதலிலே எங்கே பார்த்தேன் என்றால், கைசிக புராணத்துக்கு பராசர பட்டர் அருளி செய்த மணிப்பிரவாள வியாக்கியானத்திலே முதல் பத்தியிலேயே வேதத்தை வேதத்தினுடைய பெருமையை பேசுகிற இடத்திலே இந்த மேற்கோளை காட்டுகிறார். பிதர்களுக்கும் தேவர்களுக்கும் மனுஷர்களுக்கும் சனாதனமான சக்ஷுஸ் எது, என்றைக்கும் இருக்கிற சக்ஷுஸ் கண் எது என்றால் அதுதான் வேதம் என்று. ஆக வேதம் என்பதே கண். ஒரு விதத்தில் வேதம் என்பது காது. ஏனென்றால் அதுக்கு ஸ்ருதி என்று பெயர். ஸ்ருதி என்றாலே காது என்ற அர்த்தம். காது மூலமாகவே கேட்கப்பட்டு வருவதாலே அது காது. அது கண்ணாகவும் இருக்கிறது, அதன் மூலமாக நாம் பலவற்றை பார்க்க முடிவதாலே. இப்படி கண்ணும் காதுமாக இருக்கிற வேதத்துக்கு எது கண்ணு, எது பிரதானமான இந்திரியம்? சர்வேந்திரியாணாம் நயனம் பிரதானம் என்று சொன்ன கண்ணாக இருக்கிறது என்றால் மிகவும் பிரதானமாக இருக்கிறது என்று அர்த்தம். அது இந்த பகவான் தான். சக்ஷுர் தேவானா முத மர்த்தியானாம் என்று வேதமே சொல்லுகிறது. தேவர்களுக்கும் சரி மர்த்தியர்களுக்கும் சரி, மர்த்தியர்கள் என்றால் மனிதர்கள், அவர்களுக்கு சக்ஷுஸாக இருப்பவன் இந்த பகவான் தான் என்று. ஆகா, பகவானை கண்ணாக வேதமே சொல்லுகிறது. பகவானை கண்ணாக வேறு சில பிரமாண வச்சனங்களும் சொல்லுகின்றன. பராசர பட்டரும் அவற்றை காண்பிக்கிறார். சக்ஷு ஸ்ருதி பரிஷதாம், அப்படி ஒரு திவ்யமான சக்ஷுஸாக இருக்கிறார் ரங்கநாத பெருமாள். வேத பரிஷத்துகளுக்கு, பரிஷத் என்றால் சபா, வேத சபா என்றால் வேதங்கள் என்கிற மங்கைகள் வேதங்களை ஸ்திரீக்களாக உருவகிக்கிற வழக்கம். ஏனென்றால் ஸ்ருதி என்பது பெண்பால் பதம். நிறைய வேதங்கள் என்கிற ஸ்திரீக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற ஒரு சபையிலே சக்ஷுஸாக இருப்பவர் பகவான் என்று. வேதமே பகவானை நமக்கெல்லாம் கண் என்று போதிக்கிறது.
சக்ஷுர் தேவானாம் உதமர்த்தியானாம் என்ற மந்திரத்திலே மந்திரத்திலே இந்த போதனை நடைபெறுகிறது. இப்பொழுது வேதங்களுடைய கண் என்றால் என்ன அர்த்தம்? கண்ணாகிற வேதங்களுக்கு கண்ணாகிறான் இவன் என்று. அதனாலே ஒரு அர்த்தம் சொல்லலாம், வேதங்களுடைய அபிப்பிராயப்படி நமக்கு கண்ணாக இருக்கிறான் என்று கவுனமான அர்த்தத்தை சொல்லிக் கொள்ளலாம். அல்லது சக்ஷு ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் என்றெல்லாம் பகவானை வர்ணிக்கிறது உபனிஷத்து. என்ன என்றால், கண்ணுக்கு அவன் கண்ணு, காதுக்கு அவன் காது. எந்த அர்த்தத்திலே சொல்லுகிறதோ கொஞ்சம் புரியாமல் இருக்கிறது, ஆனால் இந்த இடத்திலே அது பொருந்துகிறது. நமக்கெல்லாம் சக்ஷுசாக சொன்ன வேதத்துக்கு அவன் சக்ஷுசாக இருக்கிறான் என்று. அவன் எல்லாவற்றையும் பார்ப்பான் என்றர்த்தம். அவன் சக்ஷுசாக இருக்கிறான் என்றால் அவனாலே பார்க்க முடியாததே எதுவும் கிடையாது, அவனேதானே கண் என்றர்த்தம். அவனுக்கு சர்வதிருக், சர்வதர்ஷி, சர்வதச்சு என்றெல்லாம் சகஸ்ரநாமத்திலே திருநாமங்கள் இருக்கின்றன. அவன் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவன். அதனாலே அவனுக்கு சக்ஷுஸ் என்கிற பெயர் மிகவும் அதிகமாக பொருந்தும். இதுவரையில் 4 ரூபகங்களை பார்த்து விட்டோம். 5வது ரூபகம் இல்லை, அவனே தெய்வத்தம் என்பது 5வது விசேஷனம். அவன் தெய்வத்தம் என்பதையும் உபனிஷத்து தான் சொல்லிக் கொடுக்கிறது. இங்கே இருக்கிற இதே பதத்தை வைத்து தெய்வத்தம் தேவதானாம் என்று இங்கே பதம், அதுவே கூட உபனிஷத்திலிருந்து கடன் வாங்கிற பதம் தான். ஸ்வேதாஸ்வதரம் சொல்லுகிறது, தமீஸ்வராணாம் பரமம் மகேஸ்வரம் தம் தேவதானாம் பரமம் ச தெய்வதம் என்று. ஈஸ்வரர்கள் நிறைய பேர் இருந்தால் அந்த ஈஸ்வரர்களுக்கெல்லாம் பரமனான ஈஸ்வரன் மகேஸ்வரன் அந்த பரபிரம்மம். அதே மாதிரி தேவதைகள் நிறைய பேர் இருக்கலாம், அந்த தேவதைகளுக்கெல்லாம் பரமமான தெய்வதம் நாம் சொல்லுகிற அந்த பரமாத்மா என்று ஸ்வேதாஸ்வதரம் காண்பிக்கிறது. சகஸ்ரநாம அத்தியாயத்திலேயும் தெய்வதம் தேவதானாஞ்ச பூதானாம் யோக்யஜ பிதா என்கிறார் பீஷ்மர், தேவதைகளுக்கெல்லாம் தெய்வதமானவர் என்று. இதையேதான் ஆழ்வாரும் மனுஷர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ என்கிறார். மனிதர்களுக்கு இந்திராதி தேவதைகள் எப்படி அபீஷ்ட பலப்பிரதர்களாக இருக்கிறார்களோ அதுபோல தேவர்களுக்கும் தேவனாக ஒருவன் இருப்பான், அவன்தான் பரம்பொருள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? இதை கூட ரூபகத்திலே உபமானத்திலே சேர்த்துக் கொள்ளலாம். தெய்வதம் போல இருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம் என்றால், நமக்கு தேவர்கள் எல்லாம் எப்படியோ நமக்கும் அவர்களுக்கும் எப்படி ஏணி வைத்தும் எட்டாத வாசி இருக்கிறதோ அதே போல அந்த தேவர்களுக்கும் பரமாத்மாவுக்கும் அவ்வளவு வாசி இருக்கிறது. அவர்களுக்கும் தேவனானவன் அவன் என்று. இதுவரையில் 5 பார்த்தாயிற்று. 5ம் உவமை போல பார்த்தாயிற்று. பகவான் ரத்தனம் போல, மணி போல, ஜோதிஷ் போல, மனுஷர்க்கு தேவர் போல, கண்ணு போல என்று பார்த்தாயிற்று. அடுத்ததாக அது போல இல்லை என்று மாற்றி சொல்ல போகிறோம். வேறுபாட்டு அணி. இவன் சாதாரணமான அஞ்சனம் போல இல்லை, சாதாரணமான ஜோதிஷ் போலே இல்லை, சாதாரணமான ரத்தனம் போலே இல்லை, சாதாரணமான தெய்வத்தம் போலே இல்லை, சாதாரணமான சக்ஷுஷ் போலே இல்லை என்பதையும் இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. அதற்குத்தான் வெதிரேகா அலங்காரம் என்று பெயர், வேறுபாட்டணி என்று தமிழிலே சொல்வார்கள். இப்பொழுது 5ஐ சொல்லிவிட்டு நமக்கு தெரிந்த ஜோதிஷ் ரத்தனம் எல்லாம் அவனுக்கு உவமையாகிவிடும் என்று நினைத்து விடாதீர்கள். இது எல்லாம் ஹீனோபமைதான், இவையெல்லாம் தாழ்ந்தவை. இவை ஓரளவு அவன் எப்படி இருப்பான் என்பதை புரிந்து கொள்வதற்காக காண்பித்த குறியீடுகள் மட்டுமே. நமக்கு தெரிந்த ஜோதிஷ் எல்லாம் வெளியே மட்டும் வெளிச்சம் போடும். ஆனால் இந்த ஜோதிஷ் அப்படி கிடையாது, ஹிதயத்துக்கு உள்ளே வெளிச்சம் போடுகிற ஜோதிஷ் இது என்று அந்த வேறுபாட்டை காண்பிப்பதற்காக அந்தர்ஜோதிஹி என்று சொல்லியாயிற்று. சரி, அஞ்சனம் போல என்று சொன்னோமே, அது எப்படி என்றால், நமக்கு தெரிந்த அஞ்சனமானது நம் புறக்கண்களுக்கு இடப்படுகிறது. ஆனால் இந்த பகவான் என்கிற அஞ்சனமோ வேறொரு கண்ணுக்கு, அஞ்சனம் யோக திருஷ்டே, யோக திருஷ்டி என்ற கண்ணுக்கு இடப்படுகிறது. அதனாலே இதுவாக அதை நினைத்து விடாதீர்கள், இது வேறு அது வேறு, இதைவிட அது விசேஷமானது என்பதை.
இன்னும் உரை ஆசிரியர்கள்லாம் என்ன சொல்கிறார்கள், இந்த அஞ்சனத்தை கண்ணில் தடவின பிறகுதான் பிரகாசம் அதிகரிக்கும். ஆனால் பகவான் என்கிற அஞ்சனத்தை கண்ணிலே பூசிக்கொள்ள வேண்டும் என்றில்லை, கண்ணாலே பார்த்தாலே கூட போதும், நமக்கு நல்ல பலன்கள் வந்துவிடும். அப்படி ஒரு விசித்திரமான அஞ்சனம் அது. சிந்தாமணி போல என்று சொன்னாரே, அதை சரியான உவமையாக எடுத்துக்கொள்ளலாமா என்றால் கிடையாது. நாம் கேள்விப்பட்ட சிந்தாமணியானது சுலபம் கிடையாது, எளிதிலே நமக்கு கிடைக்காது. அது எங்கேயோ ஸ்வர்க லோகத்திலே இருக்கிறதாம். ஆனால் இந்த சிந்தாமணி பகவானை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, சிந்தஹாரத்தனம் சுலபமிகனஹ, நமக்கு சுலபமாக இங்கே பிரகிருதி மண்டலத்துக்குள்ளே ஸ்ரீரங்க திவ்ய தேசத்திலே அர்ச்சாமூர்த்தியாக நம் கண்பட கிடந்து கொண்டிருக்கிறதே. அதனாலே அந்த சிந்தாமணிக்கும் இந்த சிந்தாமணிக்கும் நிறைய வித்தியாசம் வந்து விட்டது. அதே மாதிரிதான் சிந்தாமணிக்கும் இவனுக்கும் வேறொரு வித்தியாசம். நாம் கேள்விப்பட்ட சிந்தாமணியானது சித்தியை மட்டுமே கொடுக்கும். சித்தி என்றால் உனக்கு அர்த்த சித்தி வேண்டி இருக்கலாம், காரிய சித்தி வேண்டி இருக்கலாம், பந்து சித்தி வேண்டி இருக்கலாம், அதெல்லாம் கொடுக்கும். ஆனால் அது மோட்சத்தை கொடுக்காது. ஆனால் இந்த சிந்தாமணி இருக்கிறதே, திருவரங்கத்திலே இருக்கிற சிந்தாமணி, இது சித்தி மோக்ஷானுரூபம், சித்தியையும் கொடுக்கும் மோட்சத்தையும் கொடுக்கும். அந்த விதத்திலே இது வேறுபட்டதாக இருக்கிறது. கண் என்று சொன்னோமே, கண்ணு சரியான உவமையா என்றால் கிடையாது. நமக்கு தெரிந்த கண்ணானது இந்த பிராகிருத்தமான சரீரத்திலே இருக்கிற கண்ணு. ஆனால் இந்த கண்ணு திவ்யம் சக்ஷு, திவ்யமான கண்ணு. நாம் பார்க்கிற அந்த கண் இல்லை. திவ்யம் ததாமிதே சக்ஷு என்று பகவத்கீதையிலே வருகிறது. அந்த திவ்ய சக்ஷுத்தை வேணால் உவமையாக சொல்லலாம், நமக்கு தெரிந்த கண்ணை சொல்ல முடியாது என்று. கூடவே வேறுபாட்டணியையும் 5 விஷயங்களை சொல்லிவிட்டு அது போல இது போல என்று சொல்லிவிட்டு அது போல இல்லை என்பதற்காகவும் வித்தியாசங்களையும் எடுத்து காட்டுகிறது இந்த ஸ்லோகம். அடுத்ததாக நிதி என்பது, நிதி என்கிற பதம் இங்கு இல்லை, இந்த ஸ்லோகத்திலே இல்லை. ஆனால் மறைமுகமாக பார்த்தால் ரங்கநாதனை நிதியாக கூறுவதற்குத்தான் இந்த ஸ்லோகம் வந்திருக்கிறது. நிதிக்குத்தான் நாம் ஏற்கனவே சொன்னபடி ஜோதிஷ் வேணும், அஞ்சனம் வேணும், சக்ருஸ் வேணும், தெய்வதம் வேணும் என்றெல்லாம் நிதியை தேடுபவர்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இவனாக இருக்கிறான் என்று சொன்னதிலிருந்து நிதி ஞாபகம் வராமல் போகாது. சரி, பகவானை நிதி என்று அந்த உவமையை சொல்லலாமா என்றால் நிறைய பேர் அப்படி சொல்கிறார்கள். நிதி போல பகவானை எல்லாரும் சொல்லுகிறார்கள். உபனிஷத்திலே கூட அவனை நிதி என்று வர்ணித்திருக்கிறது. ஆனால் நிதியை காட்டிலும் வேறுபாடும் இவனுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. முதல் வேறுபாடு, புதையலை தேடுபவர்கள் அதற்கென்று பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட அஞ்சனம் ஒன்றை கண்ணிலே தடவிக்கொண்டு தேடுவார்கள் என்று அந்த சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆனால் பகவானை தேடுபவர்களுக்கு அவரே அஞ்சனமாகி விடுகிறார் என்பதை இது இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. அஞ்சனம் யோக திருஷ்டே. இரண்டாவது, புதையலுடைய ரத்தனம் துர்லபமாக இருக்கும், எளிதிலே கிடைக்காது. அதற்கு மாறாக ரத்தனம் சுலபமிகனஹ, ஸ்ரீரங்கத்திலே சுலபராக கிடைக்கிறார் என்று அதிலேயும் வித்தியாசம் இருக்கிறது. மூன்றாவது, புதையல் என்பது ஐகிகமான சித்தி மட்டும் அனுகூலம், அந்த சித்திக்கு மட்டுமாக இருக்கும், சித்தி அனுரூபமாக இருக்கும். பகவானோ சித்தி முக்தி என்ற இரண்டுக்குமே அனுகூலராக இருக்கிறார், சித்தி மோக்ஷா அனுரூபம். நாலாவது வித்தியாசம், புதையல் இருக்கிற இடத்திலே தீனாநாசங்களாலே தொல்லை ஏற்படும். தீனாநாசம் என்கிற இந்த பதத்தை பற்றி நாம் கொஞ்சம் விவரமாகவே பார்க்க போகிறோம். தீனாநாசம் என்கிற பதத்துக்கு பெருச்சாளி என்று ஒரு அர்த்தம். இதை பற்றி சற்று விவாதம் கூட பண்ண போகிறோம். பெருச்சாளி தொல்லை ஏற்படும். ஏனென்றால் புதையல் என்பது மண்ணுக்கடியிலே இருப்பது, மண்ணுக்கடியிலே பெருச்சாளிகள் சுளை ஏற்படுத்தி வசித்துக் கொண்டிருக்கின்றன, அவை தொல்லை கொடுக்கும் நமக்கு. பெருமாள் எப்படி என்றால் தீன அநாதர்களுடைய துயரத்தை எல்லாம் தானே தீர்த்து விடுவார். அந்த துயரம் நமக்கு இருக்காது. அது ஒரு வேறுபாடு. ஐந்தாவது, புதையலை நாடுபவர்கள் தெய்வத்தங்களுடைய துணையை நாடுவார்கள். எனக்கு புதையல் கிடைக்க வேண்டுமே என்று ஏதோ ஒரு வன தேவத்தை, ஒரு க்ஷுத்ர தேவத்தை அதை சேவித்து விட்டு வருவார்கள்.
ஆனால் பகவானோ அந்த தெய்வதங்களுக்கெல்லாம் தெய்வதமாக இருப்பவர். ஆறாவது வித்தியாசம், புதையல் என்பது பூமிக்கடியிலே இருப்பதாலே அதை பௌமம் என்று சொல்வார்கள். அதற்கு எதிர்ப்பதும் திவ்யம் என்பது. இது பூமியிலே இருப்பது திவ்யம் என்றால் தேவலோகத்திலே திவி இருப்பது. பகவான் திவ்யமாக இருக்கிறார். ஏழாவது வித்தியாசம், புதையலானது சக்ஷுஸ்ருதி பரிஷதாம். இப்பொழுது சக்ஷுஸ்ருதி என்பதற்கு வேறு அர்த்தம் சொல்ல போகிறோம். சக்ஷுஸ் என்றால் கண்ணு, ஸ்ருதி என்றால் காது. சக்ஷுஸ்ருதி என்றால் கண்ணையே காதாக கொண்டுள்ள ஜந்து, பாம்பு என்ற அர்த்தம். பாம்புக்கு கண்ணும் காதும் தனித்து கிடையாது. கண்ணினாலேயே தான் அது கேட்கவும் கேட்கும், பார்க்கவும் பார்க்கும். அதனாலே பாம்புகளுக்கு சக்ஷுஸ்ருதிகள் என்று பெயர். அந்த அர்த்தத்தை இங்கே புதுசாக சொன்னால் சக்ஷுஸ்ருதி பரிஷதாம். நிறைய பாம்பு கூட்டம் கூட்டமாக இருக்கும் புதையல் இருக்கும் இடத்திலே. சர்ப்பங்களினுடைய பரிஷத் இருக்கிறதே, அவையரங்கம், அதன் நடுவிலே அந்த புதையல் இருக்கும். புதையலை சுற்றி சர்ப்பங்கள் காவல் காத்து கொண்டிருக்கும். பகவான் எப்படி என்றால் அந்த மாதிரி கிடையாது. ஸ்ருதிகளுக்கு சக்ஷுஸாக இவராகி விடுகிறார். ரங்கத்தினுடைய நடுவிலே இருக்கிறார். பொழுது புதையலுக்கு இருக்கிற அந்த பண்புகள் இவருக்கு இல்லை, வேறு மாதிரியாக இருக்கிறது. அது ஒரு பெரிய வித்தியாசம். எட்டாவது, புதையல் இருக்கிற இடத்துக்கே நாம் போனால் கூட புதையல் கண்ணுக்கு தெரியாது. அதற்கு மாறாக பகவானானவர் திருஷ்யதே ரங்க மத்தியே, கெட்ட போனால் கண்ணுக்கு தெரிகிறார். இப்படி 8 வித்தியாசங்கள் புதையலுக்கும் பகவானுக்கும் இருக்கின்றன என்று ரசிப்பவர், அந்த 8 வித்தியாசங்களைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது என்று ரசிப்பவர் வியாக்கியாதா ஒருவர், வலையப்பேட்டை சுவாமி. வலையப்பேட்டை வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் என்கிற யதி துறவி. வலையப்பேட்டை என்ற ஊரிலே அவருக்கு ஆசிரமம். அவர் நாவல்பாக்கத்தை சேர்ந்தவர். நாவல்பாக்கம் அன்னையாரிய மகாதேசிகனுடைய சிஷ்யர்களிலே பிரதானமானவர். அவர் பகவத் தியான சோபானத்துக்கு ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். அவர் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் எழுதும் பொழுது இந்த வேறுபாட்டு அணி இருக்கிறதே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அது போல என்று சொல்லி நிறுத்தி விடாதீர்கள், அதிலிருந்து வேறுபட்டதாக வேறு விதமாக என்று இங்கே சொன்னது ஒவ்வொன்றுக்கும் வெதிரேக்கத்தை காண்பிப்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து என்று. இப்பொழுது சில வேடிக்கைகள் இந்த ஸ்லோகத்தில் இருக்கின்றன. கவி என்றால் இலக்கிய நயங்களை நிறைய பண்ணுவார், சிரிப்பு வரும்படியாக பேசுவார். யோசித்து பார்த்தால் அதிலேயே நமக்கு ஒரு ஹாஸ்யம் கிடைக்கும். முதல் ஹாஸ்யம், காதுக்கு கண் இருக்குமோ? திவ்யம் சக்ஷுஸ்ருதி பரிஷதாம். ஸ்ருதி என்றால் காது, வேதம் என்ற ஒரு அர்த்தம், காது என்ற ஒரு அர்த்தம். சக்ஷுஸ் என்றால் கண்ணு. வேதம் என்பதை சொல்வதற்கு ஸ்ருதி என்று சொல்லாமல் வேறு எத்தனையோ ஆம்நாயம் என்றும் அல்லது வேதம் என்றே அல்லது திரையி என்று எத்தனையோ பதங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் போடாமல் ஸ்ருதி என்ற பதத்தை இங்கே ஏன் போட்டார் என்றால் அது ஒரு வேடிக்கை பண்ணுவதற்காக. காதுக்கு கண் இருக்குமோ, இங்கே சக்ஷுகு ஸ்ருதி பரிஷதாம் என்கிறாரே என்றார். வேதத்தின் பெருமையினாலே இந்த விசித்திரம் கூட நடக்கும். காதுக்கு கூட கண்ணு வந்துடும். பாம்புக்கு காதே கண்ணாகும் போது வேதம் என்கிற காதுக்கு கண் வந்தால் என்ன என்று ஒரு வேடிக்கை. பாம்பு என்கிற ஜந்துவுக்கு காது வேறு கண்ணு வேறு கிடையாது, காதும் கண்ணும் ஒன்றாக இருக்கிறது. அந்த வேடிக்கையாக நமக்கு இல்லை ஏனென்றால் நேரடியாக பார்க்கிறோம். இப்பொழுது காதுக்கே கண் வந்தால் அது ஒரு விசித்திரம் என்று ஒரு வேடிக்கை பண்ணுகிறார். திவ்யம் சக்ஷுஸ்ருதி பரிஷதாம் என்ற இடத்திலே. இரண்டாவது, சக்ஷுஹு திருஷ்யதே என்று, கண்ணானது காணப்படுகிறது என்று இங்கே இருக்கிறது. கண்ணு காணப்படுகிறதா? கண்ணு காண்பதற்கு சாதனம் தானே. கண் மூலமாக மற்ற வஸ்துக்களைத்தானே நாம் பார்ப்போம். கண்ணையே பார்ப்போமா என்ன என்றால், கண்ணானது காணப்படுகிறது என்றால் கண்ணான பகவானானவன் ஸ்ரீரங்கத்திலே நமக்கு காட்சி தருகிறார் என்று அர்த்தமாகிறது. அதே போலத்தான் காதானது கேட்கப்படுகிறது. எப்படி என்றால் ஸ்ருதி என்கிற பதம் காது வேதம் என்ற 2 அர்த்தத்தையும் தருவதாலே ஸ்ருதி என்கிற காதானது
ஸ்ருதி என்கிற வேதமாகி அதே பதத்தாலே சொல்லப்படுவதாலே ஸ்ரூயத்தே இதி ஸ்ருதி என்றுதானே வியுத்பத்தி சொல்லுகிறோம், கேட்கப்படுகிறது என்று அர்த்தம். கண்ணு காணப்படுகிறது, காது கேட்கப்படுகிறது என்று அமைத்தால் அது இரண்டாவது வேடிக்கையாக இருந்தது. மூன்றாவது வேடிக்கை பிரி மொழி சிலேடை நயம் என்பது. சம்ஸ்கிருதத்திலே பங்க ஸ்லேஷம் அல்லது கண்ட ஸ்லேஷம் என்று சொல்வார்கள். இது மிகவும் சுவாரஸ்யமானது. ஒரு பதத்தை இரண்டு விதமாக பிரித்து இரண்டு அர்த்தங்கள் சொல்வது என்று. இங்கே அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யத்தை நுழைத்திருக்கிறார். தீனாநாத என்கிற பதத்திலே அதை தீன அநாத என்று பிரித்தோமானால், தீனர்களானவர்கள் நாதர் இல்லாமல் கதி இல்லாமல் தவிப்பவர்கள் என்ற அர்த்தம். ஏழை ஏதலர்களுக்கு தீனர்கள் என்று பெயர், நாதியற்றவர்களுக்கு அநாதர்கள் என்று பெயர். அப்படி தீனர்களும் அநாதர்களும் ஆன நம் போன்றவர்கள், அகிஞ்சனர்கள், கதி தெரியாதவர்கள், அவர்களுடைய துயரத்தை வியசன சமனம். இந்த வியசன சமனம் என்பதற்கு அன்பில் கோபாலாச்சாரியர் என்பவர் 4 அர்த்தம் காண்பித்திருக்கிறார். இன்றைக்கு அதையெல்லாம் ரசிக்க அவகாசம் போராது. அன்பில் கோபாலாச்சாரியர் என்பவர் லௌகிக துறையிலே சிறந்த வக்கீலாக பணிபுரிந்தவர் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர். அவர் அதே சமயத்திலே லௌகிகத்தில் சிறந்தது போலவே சங்கருடைய அத்வைத மதம் உள்பட நம்முடைய விசிஷ்டாத்வைதம் என்பதையும் கசடர கற்று பண்டித சிகாமணியாக இருந்தவர். அவர் கூட பகவத் தியான சோபானத்துக்கு ஒரு வியாக்கியானத்தை எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், நாதிய அகிஞ்சனர்களுடைய துயரத்தை போக்குபவர் என்ற இடத்துல व्यसन சமனம் என்பதற்கு 4 அர்த்தம் எழுதியிருக்கிறார். நாம் அதை பார்க்க போகிறதில்லை. இப்பொழுது தீனாநாத என்ற பதத்தினுடைய அர்த்தத்தை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அதை அப்படி பிரிக்காமல் தீனா நாதர் என்று அப்படி பிரித்தோமானால், தீன அநாத என்று பிரிக்காமல் தீனா என்று ஒரு பெண்பால் பதம், நாத என்றால் ஆண்பால் பதம். தீனா நாத என்றால் பெண் பெருச்சாளிகளின் பர்த்தாக்கள் என்று அர்த்தமாகிறது. தீனா என்றால் பெண் பெருச்சாளியாம். ஆக பெருச்சாளிகள் எல்லாம் அங்கே தொல்லை கொடுக்கிறது. புதையல் அருகிலே போனால் பாம்பு தொல்லையும் இருக்கிறது, பெருச்சாளி தொல்லையும் இருக்கிறது என்ற அர்த்தம் வருகிறது. இப்பொழுது ஒரே பதத்தை வைத்துக்கொண்டு தீன அநாத என்று பிரித்தால் ஒரு அர்த்தம், அதுவும் இங்கே தேவை. தீனா நாத என்று பிரித்தால் அதுவும் இங்கே தேவை என்று இருப்பதனாலே இது ஸ்லேடை வேடிக்கை. இந்த பங்க ஸ்லேஷத்துக்கு இப்பொழுது நாம் சொல்கிற அர்த்தத்துக்கு சில ஆட்சேபம் பண்ணுபவர்களும் இருக்கிறார்கள். என்ன ஆட்சேபம் என்றால், தீனா என்றால் பெண் பெருச்சாளி என்று அர்த்தம் சொல்லுகிறோமே, இதை வியாக்கியாத்தாக்கள் சொல்லவில்லையே. பழையப்பேட்டை சுவாமியினுடைய வியாக்கியானத்திலே கூட அந்த அர்த்தத்தை காணோமே. சொல்லாவிட்டால் கூட இந்த அர்த்தம் இருக்கக்கூடுமோ என்று பார்த்தால், அர்த்தம் இருந்தால் ஒரு சுவாரஸ்யம் ஏற்படுகிறது. ஆனால் இருக்கிறதா உண்மையில் என்று பல அகராதிகளிலே தேடினோமானால் பெருச்சாளி என்ற அர்த்தத்தை போடவே இல்லையே பல அகராதிகளில். இப்படி வழக்காற்றிலே இல்லாத ஒரு அர்த்தத்தை சொல்லக்கூடாது. இந்த அர்த்தத்தை சொல்லாவிட்டால் கூட பொழிப்புரை என்பதற்கு ஒரு அர்த்தம் தெரியாவிட்டால் நாம் மொத்த ஸ்லோகத்தினுடைய கருத்து பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்படவில்லை. இந்த அர்த்தம் வேண்டாமே, பொழிப்புரை முழுதாகத்தானே இருக்கிறது. அதனாலே சில பேர் என்ன சொல்கிறார்கள், இந்த தீனாநாத என்பதை 2 விதமாக பிரித்து சொல்வது என்ற புது அர்த்தங்கள் எல்லாம் தேவையில்லை என்று ஆட்சேபிக்கிறார்கள். இப்பொழுது நாம் என்ன சொல்ல போகிறோம், இந்த ஆட்சேபத்துக்கு சமாதானம் சொல்ல போகிறோம். முதல் சமாதானம், இது நாம இப்பொழுது இட்டுக்கட்டி சொல்லுகிற அர்த்தம் கிடையாது. இது ஓரான் வழியாக வந்திருக்கிற அர்த்தம். ஓரான் வழி என்றால், எனக்கு இந்த அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்தவர் கொத்திமங்கலம் என்ற கிராமத்திலே தென்னை பள்ளிக்கூடத்திலே அடியனுடைய தாத்தா. அவருடைய தனியனை தான் சேவித்தோம், யஜ்வா நாராயண தாத்தையாரி மகாதேஷ்கர். அவர் இந்த அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திர பாடங்களுக்கு அர்த்தம் சொல்வது என்பது அடியனுடைய உபநயனத்துக்கு முன்னே திண்ணையிலே உட்காந்து எல்லா ஸ்தோத்திர பாடத்துக்கும் அர்த்தம் சொல்லும் பொழுது இந்த அர்த்தத்தையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார், பெருச்சாளி தொல்லை என்ற அர்த்தம் என்று. ஆனால் கூட
எனக்கு ஒரு சந்தேகம், மீதி பேரெல்லாம் இந்த அர்த்தத்தை சொல்லவில்லை, வியாக்கியாதாக்களும் சொல்லவில்லை, அகராதிகளிலும் போடவில்லை, தாத்தா மாத்திரம் சொன்னார் என்றால் ஒருவேளை நம்முடைய குறையினாலே தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது. அதனாலே இந்த அர்த்தம் உண்டா என்பதை தேட போக என்னுடைய தம்பி வாசுதேவனிடம் சொன்னேன், இந்த மாதிரி தாத்தா ஒரு அர்த்தம் சொல்லி இருக்கிறார், புஸ்தகத்திலே காணுமே என்று. அவன் தேடி ஒரு மலையாள அகராதியிலே தீனா என்பதற்கு பெருச்சாளி என்று அர்த்தம் போட்டிருக்கிறார் என்று எனக்கு சொன்னான். அது எனக்கு பெரிய உபகாரகமாயிற்று இந்த விஷயத்திலே. ஏதோ ஒரு மலையாள அகராதியிலாவது இருக்கிறதே, ஆனால் அது சம்ஸ்கிருத பதம்தான். அதற்கு பிறகு வேறொரு பெரிய சம்ஸ்கிருத ஆங்கில அகராதியிலே இருப்பதாக என்னுடைய மகன் சொன்னான். இப்படி சமீபத்திலே இதுக்கு தெரிந்து விட்டபடியினாலே தீனாநாத என்பதற்கு இந்த அர்த்தம் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று. பிறகு பார்த்தோமானால் இந்த இடத்திலே பேசாவிட்டாலும், அதாவது தீனாநாத என்ற தலைப்பிலே அர்த்தம் எழுதும் பொழுது அதை பேசாவிட்டாலும், பின்னாலே ஒரு இடத்திலே அன்பில் கோபாலாச்சாரியருடைய வியாக்கியானத்திலே தீனாநாத இதி பிருகன் மூஷிகா யோ கிரகேஷு பிரதிநிஷம் பூகனனேன பீடாமாபாதயதி தீனாநாத கிருதம் தீனாநாம ரூபம் வா வியசனம் என்று ஒரு விளக்கம் அவர் சம்ஸ்கிருத வியாக்கியானத்தில் எழுதியிருக்கிறார். தீனாநாதம் என்று பெரிச்சாளிக்கு பெயர் உண்டு. பிருகன் மூஷிகா என்றால் பெரிய எலி, வீட்டிலே தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கும், அது பீடாம் ஆபாதயதி, அந்த தொல்லையை தீர்க்கக்கூடியவர் என்ற அர்த்தமும் இங்கே சொல்ல வேண்டும் என்று. அதுக்கெல்லாம் மேலாக நம்முடைய வெதிரேக அலங்காரம் இருக்கிறதே, வேறுபாட்டணி, அது முழுமை பெறுவதற்கு இந்த அர்த்தமும் கூட தேவை. புதையலுக்கும் தீனாநாத வியசனம் இருக்கிறது, பகவானும் தீனாநாத வியசனத்தை சமிக்கிறார் என்று வெதிரேகம் காண்பிக்க வேண்டும். அதற்காக இந்த இரண்டாவது அர்த்தத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். இப்படி பார்க்கும் பொழுது இதிலே இலக்கிய நயம் இன்னும் கூட அதிகமாக தெரிகிறது. வேடிக்கைகள் அதிகம் இருக்கின்றன இந்த ஸ்லோகத்திலே. அதற்கு மேலே காதம்பரி என்ற ஒரு காவியம், அவர் ஒரு புதினம், நாவல் மாதிரி சம்ஸ்கிருதத்திலே, கட்டுக்கதை. சூன்ய நகரமே தீனாநாத விபன்ன சரணம் ஜாபாலிம பஷ்யம் என்று அதிலே ஒரு வாக்கியம் வருகிறது. சூன்ய நகரம் எப்படி வெறிச்சோடி கிடக்குமோ, அதெல்லாம் பெருச்சாளிகள் நடமாலுமோ, அது போல ஜாபாலியை பார்த்தேன் என்கிறார். ஜாபாலிக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது தீன அநாத விபன்ன சரணம் என்று பிரித்து கொள்ள வேண்டும். சூன்ய நகரத்துக்கு சொல்லும் பொழுது தீனா நாத என்று பிரிந்து பெருச்சாளி என்று சொல்ல வேண்டும். அப்படி ஒரு வாக்கியம் காதம்பரி காவியத்திலே இருக்கிறது. ஆனால் ஒரு வேடிக்கை, அந்த காவியத்துக்கு அர்த்தம் எழுதின வியாக்கியான காதம்பரி வியாக்கியானத்தில் கூட இந்த அர்த்தம் இல்லை. பாழ்பட்ட நகரத்திலே பெருச்சாளிகள் வரும், முனிவரானவர் தீனர்களுக்கும் அநாதைகளுக்கும் ஆதரவு அளிப்பார் என்பதை ஒரு சேர தீனாநாத சரணம் என்ற ஒரே பதத்தாலேயே ஸ்லேடை மூலம் அந்த கவி பாணபட்டன் என்கிற காதம்பரி கவி வர்ணித்திருக்கிறான். அதனாலே பிராச்சீன பிரயோகத்திலேயும் இது இருக்கிறது என்று தெரிகிறது. ஆனால் அதையும் கூட அந்த வியாக்கியாதாக்கள் கூட கவனிக்காமல் விட்டு விட்டிருக்கிறார். காதம்பரி வியாக்கியானத்தில் காணும் இந்த அர்த்தத்தை. அதிலிருந்து இது அபூர்வமான அர்த்தம். பெரியவர்கள் தலைமுறை தலைமுறையாக இந்த அர்த்தத்தை பகவத் தியான சோபானத்துக்கு அர்த்தம் சொல்லுபவர்கள் சொல்லிக் கொடுத்து வந்திருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். இப்பொழுது இரட்டை பொருள் வேடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிறைய பதங்களிலே இரட்டை பொருள்கள். இப்பொழுது தீனாநாத என்பதை பார்த்தோம். व्यसனம் என்பதற்கு கூட உபதிரவம் என்ற ஒரு அர்த்தம், ஈடுபாடு என்று அர்த்தம். எந்த ஈடுபாடு? கேளிக்கைகளிலே, சங்கீதம், நாட்டியம் முதலிய அல்லது ஜூதம், விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் ஈடுபாடு வருகிறது. அதற்கு கூட व्यसனம் என்று ஒரு அர்த்தம். சக்ஷுஸ்ருதி என்பதற்கு பாம்பு என்று ஒரு அர்த்தம். வேதத்துக்கு கண் என்று இன்னொரு அர்த்தம் நாம் ஏற்கனவே பார்த்தோம். ரங்கம் என்பதற்கு ஸ்ரீரங்க கஷேத்திரம் என்று ஒரு அர்த்தம். அரங்க மேடையிலே அம்பலமாக இருப்பது என்று இன்னொரு அர்த்தம். இந்த இரண்டு அர்த்தமும் வெதிரேக அலங்காரத்துக்கு தேவைப்பட்டது என்று பார்த்தோம். ஸ்ருதி என்பதற்கு வேதம் என்று ஒரு அர்த்தம், காது என்று ஒரு அர்த்தம். அதுவும் இங்கே இருக்கிறது. ஸ்ருதி பரிஷதாம் என்ற இடத்துல இரண்டு அர்த்தமும் தேவைப்படுகிறது. ஆஹா, 5 பதங்களிலே இரட்டை அர்த்தங்களை வைத்து வேடிக்கை அதிகமாக பண்ணியிருக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே என்று. 3 வேடிக்கைகளாயிற்று. இப்பொழுது 4வது வேடிக்கை, அன்வயிப்பதிலே வேடிக்கை.
ஏற்கனவே பார்த்தோம். யமினாம் என்பதை எங்கே அன்வயிப்பது என்றால் அந்தர்ஜோதி கிமபி யமினாம் அங்கே அன்வயிக்கலாம், அல்லது யமினாமஞ்சனம் யோக திருஷ்டே என்பதில் அன்வயிக்கலாம். யமிக்கு தானே யோக திருஷ்டி இருக்கும், யோகிகளுக்கு தானே யோக பார்வை இருக்கும், அதனாலே அங்கே அன்வயிக்கலாம். யமிகளுக்குத்தான் யோகிகளுக்குத்தான் அவள் அந்தர்ஜோதியாக தெரிவார், நமக்கெல்லாம் தெரியாது, அதனாலே அங்கேயும் அன்வயிக்கலாம். வேத சபையானது இன்னொரு இடத்துல பார்க்க போகிறோம். இன்னும் இதுக்கு இந்த நயம் இருக்கிறதே, ஒரு பதத்தை அதற்கு முன்பதத்தோடும் அன்வயிக்க வேண்டும், பின்பதத்தோடும் அன்வயிக்க வேண்டும், அந்த பதம் நடுவிலே இருக்கும் என்று. அதற்கு காக்காட்சி நியாயம் என்று சொல்வார்கள். அது ஒரு அலங்காரம், அப்படி ஒரு காவியத்தை அமைப்பது. இந்த ஸ்லோகத்திலே யமினாம் என்பதற்கு மட்டும் இல்லை, ஸ்ருதி பரிஷதாம் என்கிற அந்த பதத்தை கூட எங்கே அன்வயிக்கிறது என்றால் திவ்யம் சக்ஷு ஸ்ருதி பரிஷதாம், வேத பரிஷத்துக்கு கண்ணாக இருக்கிறார் பகவான் என்ற இடத்திலே சொல்லலாம். திவ்யம் சக்ஷு ஸ்ருதி பரிஷதாம் திருஷ்யதே ரங்க மத்தியே, பின்னாலேயும் அன்வைக்கலாம். ஸ்ருதி பரிஷத் ரங்க மத்தியத்திலே தான் அவன் காணப்படுகிறான் பகவான். ஸ்ருதிகள் இருக்கிறார்களே ஸ்திரீகள், அவர்களுடைய மன்றம் இருக்கிறதே அரங்கம், அதிலே அந்த வேதங்கள் என்கிற ஸ்திரீகளுடைய அரங்கத்திலே தான் பகவானை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் வேதம் மூலமாகத்தானே நாம் அவரை அறிகிறோம் என்ற கருத்து சொல்வதற்கு பின்னாலேயும் அன்வயிக்க வேண்டும். வேத மங்கையர் கூட்டம் கூட்டினால் அதில் அவர்களின் பதியான பகவான், வேதத்தை ஸ்ருதியை ஸ்திரீயாக சொல்லும் பொழுது பகவானை அந்த ஸ்திரீக்கு கணவனாக வர்ணிக்கிற வழக்கம். சுவாதீனபதிகாம் ஸ்ருதிம் என்று வேறொரு தனியனிலும் பார்க்கிறோம் அல்லவா. வேதத்துக்கு பதி பகவான், அந்த பகவானுக்கு அவர்கள் மத்தியஸ்தானம் கொடுத்து கௌரவிக்கிறார்கள். ஸ்ருதிகள் என்ற ஸ்திரீகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு ரங்கத்திலே பரிஷத் போடும் பொழுது மத்தியே, அதனுடைய நடுவிலே இருப்பவர் பகவான். நால்வேத பண்ணகத்தாய் நீ கிடந்த பால் என்று வேதங்களுடைய நடுவிலேதான் பகவான் இருக்கிறார் என்று, அகம் என்றால் நடுப்பகுதி, ஆழ்வாரும் சொல்கிறார் நன்கோதும் அல்வேதத்துள்ளான் என்று. அதனாலே ஸ்ருதி பரிஷதாம் என்பதை பின்னாலேயும் அன்வயிக்க வேண்டும் என்பது 4வது வேடிக்கை. முன்னாலேயும் அன்வயிக்க வேண்டும், பின்னாலேயும் அன்வயிக்க வேண்டும். 2 வெவ்வேறு கருத்துகள் கிடைக்கும். வேதத்துக்கும் பகவானுக்கும் இருக்கிற சம்பந்தம். 5வது வேடிக்கை, பெருமாளை என்னென்ன சொன்னார், 5 சொன்னார் என்று பார்த்தோம். அந்த 5மே நபும்சகலிங்க பதமாக சொல்லி இருக்கிறார். வேண்டுமென்றுதான் சொல்லி இருக்கிறார் என்று தெரியும். இல்லை என்றால் 5 பதங்கள் சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு பதத்துக்கு லிங்கம் மாறாதோ? ஜோதிஸ், அஞ்சனம், ரத்தனம், தெய்வத்தம், சக்ஷுஸ், 5 பதங்கள். 5மே நபும்சகலிங்க பதங்கள். அந்த ஜோதிஷ் இருக்கும் இடம் எது? இப்படி நபும்சகலிங்க பதங்களாலே சொல்லப்பட்ட பரபிரம்மம் என்கிற அந்த பிரம்மமும் நபும்சகலிங்கம் தான். அது இருக்கிற இடம் என்ன என்றால் ஸ்ருதி பரிஷதாம் ரங்க மத்தியே. பரிஷத் என்பது ஸ்திரீலிங்க பதம். ஸ்ருதி பரிஷத் என்றால் நிறைய ஸ்திரீக்கள் இருக்கிற இடம் என்ற அர்த்தம். நிறைய ஸ்திரீக்கள் இருக்கிற இடத்திலே அவர்களுக்கு நாதனாக, அவர்களுக்கு கணவனாக, அவர்களுக்கு வசப்பட்டு மாலோலனாக இருக்கிறான் இந்த பரபிரம்மம் என்கிற நபும்சக பதத்தாலே சொல்லப்படுபவன் என்று சொல்லும் பொழுது அதுவும் ஒரு வேடிக்கையாகிறது. இதிலே நிறைய பகவத் குணங்கள் வெளிப்படுகின்றன இந்த ஸ்லோகத்திலே. பரத்வம் என்பது நாம் சொன்ன அஞ்சனம், ரத்தனம் என்ற ஒவ்வொன்றினாலேயும் தெரிகிறது. தெய்வத்தும் தெய்வதானாம் என்பதிலே அதிகமாகவே தெரிகிறது. சௌலபியம் என்பது சுலபமிக நகா என்று சொன்னதிலே தெரிகிறது. வர்ணனாதீதத்துவம் நம்மாலே வர்ணிக்க முடியாது என்பது கிமபி என்கிற பதத்தினாலே தெரிகிறது. அவன் வள்ளலாக இருக்கிறான், வாரி வழங்குகிறான் என்பது சிந்தா ரத்தனம் என்ற பதத்தாலே தெரிகிறது. அவனை அடைவதற்கு அவனே உபேயமாக இருக்கிறான், உபாயமாகவும் இருக்கிறான் என்பது அஞ்சனம் முதலியவை அவனே என்று சொன்னதனாலே தெரிகிறது. அவன் நம்முடைய துயரங்களை எல்லாம் தீர்ப்பான் என்பது व्यसन சமனம் என்ற பதத்தாலே தெரிகிறது. அவன் நமக்கு மோட்சப்பிரதனாக இருப்பான், கொடுப்பான் என்பது மோட்சானுரூபம் என்கிற பதத்தாலே தெரிகிறது. அவன் நம்மோடு கூட சம்பந்தம் கொண்டவன் என்பது சுலபமிக நகா, நமக்கு சுலபமானவன் என்று சொன்னதில் தெரிகிறது. இந்த மாதிரி நிறைய பகவத் குணங்களை எல்லாம் உள்ளடக்கி இந்த ஸ்லோகம் ரகசியமாக வந்திருக்கிறது.
இதிலே அனுப்பிராசம் இருக்கிறது, கண்டஸ்லேஷம் இருக்கிறது, அகண்டஸ்லேஷம் இருக்கிறது. பெயர்களை சொன்னால் அது ரசிக்காது. அதெல்லாம் அந்த அலங்காரங்களுடைய நயங்களுடைய பெயர்கள். அவை அத்தனை அலங்காரங்களும் இதிலே இருக்கும்படியாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. இதை பற்றி சொல்வது நிறைய இருக்கிறது. ஆனாலும் ஓரளவு நாம் இதனுடைய சுவாரஸ்யத்தை அர்த்த சுவாரஸ்யத்தை புரிந்து கொண்டோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः.